AI Chalkutis, welcome back to our channel. இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம டிராமாக்குள்ள போகலாம். இதுக்கு முன்னாடி பாதியில விட ட்ராமா எல்லாத்தையுமே அப்படியே மறந்துடுங்க. இனிமேல் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து சூப்பரா டிராமாஸ்லாம் போட போறோம். ஒரு ட்ராமா விடாம எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ராமா என்னன்னு பாத்தீங்கன்னா மை ஸ்பெஷல் கேர்ள் அப்படின்ற ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். அது இந்த இயர் தான் ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா. செமையான ஒரு ட்ராமான்னு கூட சொல்லலாம். டிராமாவோட ஸ்டார்டிங் சீன்ல என்ன காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ற ஒரு கம்பெனி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஏதோ காம்படிஷன் போது போல இருக்கு. நல்லா பரபரப்பா எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனும் சார் வந்து சீக்கிரம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லைவ் ஸ்ட்ரீம் எதுக்குன்னா எது பிரைஸ் கொடுக்க போறாங்க போல இருக்கு. ஸோ நிறைய பேர்லாம் இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவர் தான் நம்ம மிஸ்டர் கூன், இந்த கதையோட ஹீரோவே. இவர் வந்து என்ன சொல்றது, பரம்பரையா பணக்காரா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட ஆள் தான். இவரு சிஇஓவா இருக்காரு. பட் இப்போ அவருக்கு பிடிச்ச வேலையை பாக்குறதுக்காக அந்த சிஇஓ வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவரு ரோபோட்டிக் அப்படின்ட்டு ஒரு நல்ல படிப்பு படிச்சிருக்காரு போல. அந்த ரோபோட்டிக்ஸ் எல்லாம் இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு இப்போ அந்த சிஇஓ வேலையை விட்டு இந்த இதுல குதிச்சிருக்காரு. ஸோ என்னன்னா எல்லாருக்குமே பார்ட்டி மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காரு அவர் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. அப்போ அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு. இவரை நம்ம சந்தோஷம் கூப்பிட்டுக்கலாம். சந்தோஷம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்க ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்திருக்கு வாடா அப்படின்னு கூப்பிட, நான் அங்க போகவே மாட்டேன், சத்தியமா போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. ப்ளீஸ்டா நீ போயே ஆகணும், உனக்கு தெரியும்ல அது என்ன மாதிரி சூழ்நிலைன்ட்டு, நீ போய் தான் ஆகணும் அங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காரு கூ கிட்ட. சரி இதான் லாஸ்ட், இதுக்கு மேலாம் அங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூவும் கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்பதான் நம்ம ஹீரோவினை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. நல்லா அவளும் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ற பொண்ணுதான் போல இருக்கு. அவளும் அந்த காம்படிஷன் தான் போயிட்டு இருக்கா. நல்லா பக்காவா ரெடி ஆயிட்டு டிராபிக்ல கேப் புக் பண்ணி ஏறலான்ட்டு போறா. அங்க ஒரு பெரிய கார் இருக்கு, அவ புக் பண்ண கார் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு கதவு தரங்க, இங்க தானே போறீங்க, வாங்க நான் நைட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏமா என்னம்மா பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதான் நம்ம ஹீரோ தான் பேசுறான். என்ன நீங்க, நான் தானே புக் பண்ண உங்க காரு, இந்த நம்பர் தானே, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அம்மா நீ ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல கரெக்டா அவளுக்கு ஒரு கால் வருது. யாரடான்னு பார்த்தா, இந்த மாதிரி நீங்க புக் பண்ண கேப் டிரைவர் நான் தான், என்னோட கேப் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஸோ வேற கேப் பிடிச்சி போய்க்கோங்க அப்படின்ட்டு அவரும் சொல்ல, இவ்வளவு அந்த டிராபிக்ல அடிச்சு பிடிச்சி ஓடுறா. ஏதாவது கேப் இருக்கான்னு பார்க்க அங்க ஒரு கேப் இருக்கு. கேப்ல ஏறலான்னு போறா. அப்போ ஒரு ஆள் அவளை பிடிச்சி வெளிச்சு, ஏய் கழுத, நான் ஆல்ரெடி வந்துட்டேன், நான் தான் இந்த கேப் புக் பண்ணி வச்சேன், நீ வந்து அசால்ட்டா ஏறி போலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த கேப்ல ஏற, இவ்வளவு வேற வழி இல்லை, கும்பிட வந்த தெய்வம் காலையில போய் வேளாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே, நீங்க அங்கதானே போறீங்க, ப்ளீஸ் என்னை எடுத்து போய் விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச, சரி வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் அவளை வண்டியில ஏத்திட்டு போயிட்டு இருக்கான். பட் போற வழி பார்த்தா வேற ரூட் மாதிரி இருக்கு. நீங்க எந்த ரூட்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் உஷாராச்சே கரெக்டா 114க்கு கால் பண்றான். அங்க நம்ம ஹீரோ கரெக்டா பிரேக் அடிக்க அந்த போன் கீழே விழுது. அவ அந்த 114க்கு கால் போறத ஹீரோ பார்த்துட்டான். என்ன நீ சொல்ற ரூட்ல போனா நீ சொல்ற டைமுக்கு என்னால போக முடியாது, நானும் அதே வேலைக்கு தானே போறேன், ஸோ நான் சொல்ற இந்த ஷார்ட் கட்ல போனா உன்னால சீக்கிரமா போக முடியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை என்ன பண்றான், ஸ்பீடா போயிட்டு அவளை விட்டுட்டான். அவளும் அங்கிருந்து இறங்கி லிப்டுக்கு போறா. போக சொல்ல எதிர்க்க ஒரு ஆள் இருக்காரு. அவர் மேல போய் டபான்னு இடிக்க இவ கீழே போக கரெக்டா நம்ம கூ தான் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி ஆனா ஒரு தாங்கி பிடிச்சாலே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்ல லலா அப்படின்லாம் போகாம அந்த மாதிரிதான் நம்ம ஹீரோயினுக்கும் போய் இமேஜினேஷன்லாம் போயிடுச்சு. என்னாச்சு, ஒரு ஷார்ட்ஸ்லாம் வந்துருக்குமே, பார்த்து சொல்ல மாட்டியா, மெதுவா சொல்ல மாட்டியான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏன் இப்படி வந்த, பார்த்து வர மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவளை பார்த்து கேட்கற மாதிரி அவளும் சிரிச்சுட்டே இருக்கா. அப்பதான் கொஞ்சம் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட கையில இருக்க வாட்ச் அவ செயின்ல இட்டு அவளோட கழுத்தை வந்து நல்லா இறுக்க பார்க்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன விடியா அப்படின்ட்டு அவ தள்ளிட்டு லிப்டுக்குள்ள 2 பேரும் போறாங்க. 2 பேருமே ஒரே இதுக்கு தான் போறாங்க. நம்ம ஹீரோவை ஜட்ஜ் பண்ண போறாங்க, நம்ம ஹீரோயின் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறா. அங்க லைவ் ஸ்ட்ரீமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே பக்காவா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து யாருன்னா ஒருத்தருக்கு ஓட் போட்டா அதுல 25% ஓட்டு வந்து அவங்களுக்கு அதிகமாகும். அப்போ பீப்புள்ஸும் ஓட் பண்ணுவாங்கல்ல, அதை வச்சுதான் யார் அந்த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. நம்ம ஹீரோவும் உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. வேண்டாம் விருப்பம் தானே வந்தாரு. ஸோ உட்காந்து ஒவ்வொருத்தரா பாத்துட்டு இருக்க அங்க இருக்க ஆள் அதே தான் சொல்றாங்க, நீங்க யாருன்னா ஒருத்தருக்கு ஓட் போடுங்க அப்படின்ட்டு. அந்த சொல்ற டைம்ல நம்ம ஹீரோக்கு கரெக்டா கால் வருது. அந்த கால் எடுத்ததுமே கபாலும் கடகடன்னு எழுந்து ஓட்டும் போடாம ஒண்ணும் பண்ணாம போறாரு.
போகும்போது அவரோட அந்த சிஸ்டம் முன்னாடி நம்ம ஹீரோயினோட ப்ரொஃபைல தான் ஓபன் பண்ணி வச்சிருப்பாரு போல இருக்கு. அங்க இருக்கவங்க இவர் ஓட் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுதானே ஓபன் பண்ணி வச்சிருக்காரு, நம்ம இதுக்கே ஓட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ப்ரொஃபைல தான் அவர் ஓபன் பண்ணி வச்சிருப்பாரு போல இருக்கு. அதை ஓபன் பண்ணி ஓட் போட்டுட்டு கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வின்னே பண்ணியிருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா போனாருன்னு பார்த்தா, ஆக்சுவலா அவர் இப்போ ஒரு ரோபோட்டிக் ஒன்று செய்யறாரு பாத்தீங்களா, அதுக்காக ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி நல்லா ப்ராஃபிட் போட்டா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆளுங்கெல்லாம் குரூப் மீட்டிங் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க 2 monthsல நீங்க சொல்ற ரோபோட்டை செஞ்சிட்டீங்கன்னா நாங்க கண்டிப்பா அதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்றோம், உங்களுக்கு 2 months தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பாரு ஒரு ரூம்ல. அந்த ரூமுக்கு ஆப்போசிட் ரூம்ல தான் இங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ண வந்த எல்லா பொண்ணுங்களுமே இருக்காங்க. யாரடியாவ இவ்வளவு அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பல்ல இருந்து ஒரு பொண்ணு கோவிந்தா போடுறதுக்கு ஸ்பீடா போயிட்டு, ஹலோ உங்களோட வீச்சாட்டை எனக்கு ஸ்கேன் பண்றீங்களா, என்ன ஆட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, முடியாதுப்பா அப்படின்ட்டு ஒரே அடி மூஞ்சில் அடிச்ச மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அங்க இருக்க இன்னொரு பொண்ணும் இப்ப பாருங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா டான்ஸ் ஆடிட்டே போவாலாம். அந்த நம்ம ஹீரோவோ என்னையா போய் ட்ரெஸ் கீஸ் எதனா மாத்திட்டு வந்துட்டால என்ன இவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம சந்தோஷ் அங்கதான் இருப்பான். ஜி அவர் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரல, வேற பொண்ணே வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, உனக்கு என்னம்மா வேணும் தாயே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்க, உங்களுக்கு எதனா ஹெல்ப் எதனா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, ஓ ஹெல்ப் பண்ண வந்தியா, அங்க இருக்க பேர் குப்பெல்லாம் நிறைய அதெல்லாம் கொண்டு போய் கொஞ்சம் கீழே போட்டுறியாமா அப்படின்னு சொல்ல, அவளும் முறைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்புறம் என்ன, அங்கதானே நம்ம ஹீரோயினும் இருந்தா, சோ அவரு கூட்டிட்டு வந்தார்ல, அதனால அவன் என்ன பண்றான்னு பார்த்தா ஹீரோ கிட்ட போயிட்டு, உனக்கு நிஜமாலே காசு வேணாவா, என்ன நீ தானே கூட்டிட்டு வந்து விட்ட, அதனால தான் கேட்கறேன், காருக்கு டிரைவருக்கு கொடுக்குற காசு எதுவுமே உனக்கு வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்க, அதெல்லாம் எனக்கு ஒரு பைசாவும் தேவையில்ல கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போறான். உடனே அவன் ஃப்ரெண்டு, டே என்னடா வர காசை வேணான்னு சொல்ற, ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியா தப்பு பண்றேனா, வர காசை வேணாம் நான் சொல்றேன், இப்ப இருக்கு பாக்கலாம் யாரு காசு கொடுக்க பேசுறாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான், சரி கொடுக்கு வீசாட்ல ஆட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி, நல்லா சிரிச்சுட்டு ஜாலியா வீட்டுக்கு கிளம்பி போறான். அங்க போனா அவளோட சித்தி இருக்காங்க, அவங்களும் நம்ம ஹீரோயின் மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ற ஒரு பொண்ணு தான் போல இருக்கு. அவங்களும் ஜாலியா பேச, நம்ம ஹீரோயினும் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஹீரோ வீசாட்ல ஆட் பண்ணால அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, பகல்லே கனவு காணாத போ நாளைக்கு காலேஜ்ல இருக்குல்ல போய் தூங்கு போடி அப்படின்ட்டு அவங்க சித்தி தருத்த. இவளும் வீசாட்ல போட்டோஸ் எல்லாம் போடுறான். நம்ம ஹீரோ என்ன பண்றான், அதுக்கு ஒரு லைக் போட்டு விடுறான். ஹீரோவே லைக் போட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு செம்ம குஷி. அதுக்கு மேல என்ன மெசேஜ் போட்டு ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்றா, என்ன பண்றீங்க நீங்க, என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா அப்படி இப்படின்ட்டு பேச, அவனும் ஏதோ பேசான். இவனும் நிறைய பேசிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான். அந்த குட் நைட் வச்சுட்டு பிறகு காலையில எழுந்துக்கிறா. காலையில எழுந்து பார்த்தா நைட் இருந்ததை விட ஹீரோயின் ரொம்ப பக்காவா மோசமா இருக்கா. சரி ஹீரோ தானே மெசேஜ் பண்ணியிருக்கானா பார்க்கலாம் அப்படின்ட்டு போனை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அந்த ஐடியே டெலீட் ஆயிட்டு இருக்கு. என்னடா டெலீட் ஆயிட்டு இருக்கேன்னு அவளுக்கு ஒரு யோசனை. அப்புறம் தான் எங்க தெரியுது, நம்ம ஆக்சுவலா நம்ம ஹீரோ இந்த பொண்ணுங்க யாருமே ஹெல்ப் பண்றாங்க காசு கொடுக்குறேன்னு வராங்கல்ல, அவங்க எல்லாம் எதுக்குமே வர்றது கிடையாது. அவங்களோட கான்வர்சேஷன் பின் பண்ணி ஏன் கூட கடலை போட தாண்டா வந்திருக்காங்க. இப்ப பார்த்தல அப்படின்னு சொல்ல, சந்தோஷம் டே அப்போ இதுக்குதான் நீ வீசாட்ல ஆட் பண்ணியாடா அவளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆமாமா வேற எதுக்கு, உனக்கு ப்ரூஃப் பண்ணல நான் தப்பு பண்ணல, நான் காசை ஏமாறல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நம்ம இவனும் சொல்லிட்டு இருக்கான் ஜியும். அங்க ஹீரோயினும் இவன் எதுக்கு டெலீட் பண்ணான்னு தெரியாம அவ்வளோ ஒரு முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா நைட்ல தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவா. காலையில காலேஜ் நம்மள மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி காலேஜுக்கு போயிட்டு இருவா. அவங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்றதெல்லாம் பிடிக்காது. ஸோ அவ நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஒரு வேஷம் போட்டுட்டு தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவானே வச்சுக்கோங்க. அதே மாதிரி காலேஜ்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் கூட அவன் ஃப்ரெண்டு இருக்கான். அவன் என்ன பண்ணான்னு பார்த்தா இந்த மாதிரி நானும் எவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட ஹீரோயின் பத்தி சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு தேம்பி அழுதுட்டு, இன்னொரு வாட்டி உனக்கு என் மேல லவ் வந்தா என்கிட்ட வாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போக, ஹீரோயின் அந்த பொண்ணு போனதும் இந்த மாதிரி சில்லற வேலை எல்லாம் இன்னொரு வாட்டி எனக்கு கூப்பிடாது சரியா, எத்தனை பொண்ணுங்களை கைட்டு விட்டு என்ன வச்சு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் திட்டிட்டு இருக்கா. அவனும் உனக்குன்னு ஒரு ட்ரூ லவ் வரும் அப்படி இப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டும் சொல்ல, ஹீரோயினுக்கு ஹீரோ ஞாபகம் தான் வருது. சரி நம்ம போய் வேலையை பார்க்கலாம், எதனா ஒரு கம்பெனில போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறா. நம்மளுக்கு எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண பபுபாவோ அதே மாதிரி அவளுக்கும் பபுபாபு தான். இப்போ கரெக்டா நம்ம ஹீரோவோட ரூமுக்கே போறா. ரெஸ்யூம் எடுத்துட்டு அவளை பார்த்ததும் வந்துட்டாங்க வாங்க வாங்க சார், வந்துட்டாங்க சார் மேடம் அப்படின்னு சொல்ல, என்னது வந்துட்டாங்களா, இது எதுக்கு, நான் இன்டர்வியூ தானே வந்திருக்கேன், இவங்க என்ன ராஜ மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்க எனக்கு அப்படின்னு சொல்ல, கரெக்டா ஹீரோவை வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோயின் பார்த்த மாதிரி வராரு. ஹீரோயினுக்கா என்னடா இது நம்மள பார்த்த மாதிரி வராரு அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து பார்க்க, ஹீரோ நேரா வந்து ஹீரோயின் கையில இருக்க காஃபியை வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்பதான் தெரியுது ஹீரோ காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அந்த காஃபி குடிக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, அதனாலதான் வந்து வாங்கிட்டு போனாருன்ட்டு. அப்போன்னு பார்த்தா கரெக்டா அவருக்கு ஆர்டர் பண்ண ஒரிஜினல் அந்த கேஃபேல இருந்தே வந்த பொண்ணு வந்து இது வந்துச்சு காஃபி அப்படின்னு சொல்ல, நீங்க காஃபியா, அப்ப நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு தான் சமாளிக்கவா தெரியாது. அவன் என்ன சொல்றா, அது என்னன்னா நான் வந்து வேற இதுல குடுக்க வந்து இங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணும் இல்ல நீங்க ஆர்டர் பண்ண இடத்துல நான் மட்டும் தான் இருக்கேன், வேற யாருமே என் கூட வேலை செய்யலையே, அப்ப இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கேட்க, எல்லாருமே சுத்து போட்டாங்க, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ உனக்கும் எங்க எம்டி பிடிச்சதுனால நீ அவர் நம்பர் கேட்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க, இல்ல நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு அவளோட ரெஸ்யூம் வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஹீரோவும் ரெஸ்யூம் வாங்கி பார்த்துட்டு, சாரிம்மா நீ வந்து இங்கெல்லாம் சூட் ஆக மாட்டேன், அது மட்டும் இல்லாம இங்க ஃபுல்லா பாய்ஸுக்கு தான் வேலை, கேர்ள்ஸ் யாருமே அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. ஹீரோயினும் வருத்தத்தோட வெளியே போறா. வெளியே போனா அங்க என்னன்னா ஒரு கார்ல ஒரு குழந்தை மாட்டிட்டு இருக்கு. அதாவது அந்த கார்ல அவங்க அம்மா வந்து குழந்தைய கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. குழந்தை தூங்கி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே போயிட்டாங்க. பட் அந்த குழந்தை தூங்கி வந்து தனியா இருக்கிறது ஒரே ஒன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு. அங்க எல்லாருமே சூழ்ந்து நிக்க, ஹீரோயினும் அங்கதான் இருக்கா, என்ன பண்றது குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு பாக்க, கரெக்டா ஹீரோ என்ன பண்ற, நேரா வந்து கதுவை உடைச்சு ஜன்னலை உடைச்சு உள்ள இருக்கணும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாருமே திட்டுறாங்க, என்ன பண்றீங்க நீங்க, இப்ப ஜன்னல் உடைச்சிங்கன்னா குழந்தை மேல எதனா கண்ணாடி போட்டுரும், அடிபட்டுரும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்ட, அப்போ ஹீரோ என்ன பண்றான், உள்ள கவனிக்கிறான். அதாவது உள்ள வந்து ஒரு ஏஐ ஒண்ணு இருக்கு போல இருக்கு கார்ல. அந்த ஏஐல வந்து ஹியூமனோட வாய்ஸ் வந்து அதால ரெகக்னைஸ் பண்ண முடியும், சோ பேசினா கேட்கும் அதுக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் பேசுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் தான் பேசுறான். அவ பேச அது கேட்டுட்டு அது என்ன பண்ணுது, மேல ரூஃப் வந்து ஓபன் பண்ணதும் நம்ம ஹீரோயின் உள்ள போயிட்டு, இங்க பாரு கண்ணா ஒண்ணும் இல்ல, அம்மா வந்து உங்க கூட கண்ணாமூச்சி விளையாடுறாங்க சரியா, அதனாலதான் அம்மா போய் விழுந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு ரூஃப் டாப் வழியா மேல கூட்டிட்டு வர போக, கரெக்டா அவங்க அம்மா வந்து கதவை திறந்துடுறாங்க. அந்த குழந்தையும் சிரிச்சுட்டே, அம்மா நீ என் கூட ஹைட் சீக் விளையாடுறீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னப்பா சொல்ற ஹைட் சீக்கா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயின் நான் தான் சொன்னேன் அழுதுட்டு இருந்தானா, அதனால வந்து நான் தான் அப்படி சொல்லி சமாதானப்படுத்தினேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயின் நல்லா பாராட்டுறாங்க. ஹீரோயினும் வந்து ரொம்ப டல்லா போய் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டல்லா இருக்கா. அப்போ ஹீரோ வந்து அவ டல்லா இருக்கிறது கவனிக்கிறா. சோ அவன் என்ன பண்ற, நேரா மேல வந்துட்டு இங்க ஒரு இன்டர்வியூ நடக்க போது, சோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, எனது இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே சமஷாக்குள்ள இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா உள்ள வர்றது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினும் இன்டர்வியூக்கு வரா. ஹீரோயினை பார்த்ததும் அங்க இருக்க பசங்க வாயெல்லாம் ஆன்னு பழக்கிறாங்க. ஏன்னா இப்பதானே சொல்லி அமைச்சாங்க கேர்ள்ஸுக்குலாம் இடம் இல்லை, பாய்ஸ்க்கு மட்டும் தான் இடம்ட்டு, இப்ப என்னடான்ட்டு இவனை கூட்டிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாய பழக்க அங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ என்ன பண்றான், நம்ம சந்தோஷ் கிட்ட ஹீரோயினுக்கு அந்த கொஸ்டின்ஸையும் கொடுக்குறான், பிளஸ் கூடவே ஒரு பிட்டு பேப்பர்ல ஆன்சர் மாதிரி எழுதி அதையும் கொடுக்குறான். ஹீரோயின் அந்த பிட்டு பேப்பர்ல இருக்க ஆன்சரை பார்த்து எழுதுவாளா, இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டு ஹீரோட கம்பெனியில ஜாயின் பண்ணிப்பாளா, என்ன நடக்குது நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா பை பாய்.